வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல், மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது. தமிழகம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது. போன வாரத்துல வெளியான கருத்து கணிப்பு முடிவு. ஸ்பீக் மீடியா நெட்வொர்க் அண்ட் இடம் வளம் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு முடிவு நியூஸ் 7 தமிழ்ல ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை தான் நாம இந்த வீடியோல பேச போறோம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் தற்பொழுது 4 முனை போட்டியா இருக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டி இருக்குது. 234 தொகுதிகள், 118 பிளஸ் தொகுதிகளை பிடிப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஸ்பிக் மீடியா நெட்வொர்க் அண்ட் இடம் வளம் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம். இந்த கருத்து கணிப்பு முடிவு அதிமுக கூட்டணியில பாமகவினுடைய அன்புமணி, டிடிவி தினகரன் இவர்கள் எல்லாம் சேர்றதற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவு அப்படின்றதையும் பார்க்கணும். இவர்களினுடைய சாம்பிள் சைஸ் 1.25 லட்சம் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது கேள்வி, உங்களுடைய முதல்வர் சாய்ஸ் யார் அப்படின்ற கேள்விக்கு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு 30% மக்களும், எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு 26% மக்களும், விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 32% மக்களும், அன்புமணி ராமதாஸ் 5%, பிரேமலதா விஜயகாந்த் 3%, சீமான் 2%, மற்றவர்கள் 2% சொல்லியிருக்கிறாங்க. விஜய் 32, மு.க. ஸ்டாலின் 30, எடப்பாடி பழனிசாமி 26 அப்படின்றத பார்க்க முடியுது. இவர்கள் மண்டல வாரியா ஒவ்வொரு மண்டலத்திலையும் யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறாங்க. தெற்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் திமுக கூட்டணி 20 இடங்களையும், அதிமுக கூட்டணி 24 இடங்களையும், கடுமையான ஃபைட் அப்படின்றது 7 இடங்கள்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது டெல்டா மண்டலத்தை பொறுத்த மட்டும் திமுக கூட்டணி 17, அதிமுக கூட்டணி 22, கடுமையான ஃபைட் 7 இடங்கள்ல இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் திமுக கூட்டணி 13, அதிமுக கூட்டணி 35, கடுமையான ஃபைட் 9 இடங்கள். சென்னை மண்டலத்தை பொறுத்த மட்டும் திமுக கூட்டணி 19, அதிமுக கூட்டணி 5, தமிழக வெற்றி கழகம் 5, கடுமையான ஃபைட் 8 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வடக்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் திமுக கூட்டணி 19, அதிமுக கூட்டணி 18, கடுமையான ஃபைட் 6ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலா நம்ம பார்த்தோம்னா திமுக கூட்டணி 88, அதிமுக கூட்டணி 104, தமிழக வெற்றி கழகம் 5, கடுமையான சண்டை 37 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த கருத்து கணிப்பு முடிவு அதிமுக கூட்டணியில அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் இவர்கள் இணையறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவு. இந்த ஃபைனல் நம்பர்ஸ் பார்க்கும் பொழுது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி ஒரு லீட் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. திமுக 88, அதிமுக 104, தமிழக வெற்றி கழகம் 5, கடுமையான ஃபைட் 37 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக் மீடியா நெட்வொர்க் அண்ட் இடம் வளம் அவர்கள் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும் மாதங்கள்ல அடுத்தடுத்த கருத்து கணிப்பு முடிவுகளும் வெளிவரும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.